நமக்கு உதவி செய்கிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 121:1-2 நான் வாசிக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பாருங்கள், எங்கிருந்து உதவி வரும் என்பதற்கு இந்த வசனம் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. இன்னைக்கு உதவி வரும்படியாய் அல்லது உதவி கேட்டு நாம் போகிற இடங்கள் இருக்கிறது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உதவி செய்கிறவர் யாரிடம் உதவி கேட்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்தில் தெளிவாக சொல்லுகிறது. தாவீதுடைய அனுபவத்தை இங்கு பார்க்கும் பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வேலைக்காரனுடைய கண்கள் தன்னுடைய எஜமானின் கரங்களை நோக்கி பார்க்குமா, அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாய். வேலைக்காரின் கண்கள் தன் எஜமாட்டியின் கரங்களை பார்க்குமா, அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் தாவீது அடுத்த லைன் சொல்லுகிறது, ஆனா எந்த கண்களோ கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறோம். நாம் யாரை அல்லது எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? எங்கிருந்து உதவி வரும் என்று காத்து கொண்டிருக்கிறோம். நாம் பார்க்க வேண்டியது உதவி வரும் கண்மலையாகிய இயேசு. அவர் சகலத்தையே செய்ய வல்லவர். அவரால் வண்ணாந்தரத்தில் வழியை உண்டாக்க முடியும், அவாந்தரத்தில் ஆறுகளை உருவாக்க முடியும். இல்லாததை கூட இருக்கிறதாய் அழைக்கிறதை என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் தனது கரத்தில் வைத்திருக்கிறார். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். சொல்லிக்கொண்டே போகலாம். எப்படிப்பட்ட உதவியாக இருந்தாலும் அவரிடம் கேட்கும் பொழுது ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைத்து விட்டால் தானாகவே மனிதனுடைய கண்களிலே தயவு கிடைக்க ஆரம்பித்து விடும். அதான் தைரியமாக எனக்கு ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து வரும். அதாவது எனக்கு உதவி கர்த்தரிடத்தில். அவர் எனக்கு உதவி செய்கிறவர். அவர் உதவி செய்கிறதுனால யோசித்து பாருங்க, சாதாரண ஆடு மேய்க்கிறவனுக்கு கர்த்தர் ராஜ்யத்தையே சொந்தமாய் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். ஒரு சமயம் அமெரிக்க தேசத்திலே கொள்ளை நோயால் ஏராளமானவர் மரித்துக் கொண்டிருந்தார்களாம். அதில் ஒரு குடும்பம், தகப்பன் மரிக்கிறான். அடுத்து அந்த கொள்ளை நோயின் தாக்கம் அந்த தாயையும் தாக்கிவிட்டது. ஒரே ஒரு சிறு பையன். அந்த தாய்க்கு தெரிந்து விட்டதை நாம் மரித்து விடுவோம் என்று சொல்ல உடனே தன்னுடைய மகனை கூப்பிட்டு, மகனை பார்க்கும் பொழுது இன்னும் அந்த தாய்க்கு துக்கம் அதிகமாகிவிட்டது. என் மகன் அனாதையாகி விடுவானே, என் மகனுக்கு துணை யார் இருப்பார்? மரித்துக் கொண்டிருக்கிறேன், நானோ அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி அவனை கூப்பிட்டேன். மகனே, நான் மரித்து போய்விடுவேன், ஏசப்பாட்ட போயிடுவேன். நீ கவலைப்படக்கூடாது, உனக்கு உதவி செய்யும்படியா இயேசு வருவார், நீ அவரை பிடித்துக்கொள் என்று தைரியம் கொடுத்து இயேசுவை பற்றி சில வார்த்தைகளை கொடுத்து அருகில் உட்கார வைத்தார்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த தாயும் கண்ணை மூடிவிட்டார்கள். அடக்கம் முடிந்து விட்டது, எல்லாரும் போய்விட்டார்கள். சிறு பையனுக்கு அடுத்து என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை. அந்த கல்லறையின் அருகிலே உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறான். அப்படியே தூங்கிவிட்டான். திருப்பி விழித்து பார்க்கிறான். திருப்பியும் ஏங்கி அழுகிறான். உதவி எதுவுமே கிடைக்கவில்லை. அந்த நேரத்திலே ஒரு பெரியவர் அந்த வழியாக வருகிறார். அந்த சிறுப்பையன் அழுகிறதை பார்த்து, ஏன் அழுகிறான்னு சொல்லி கேட்கும் பொழுது, என் அம்மா இறந்துட்டாங்க, அப்பாவை இறந்துட்டாங்க. எங்க அப்பா சொன்னாங்க, ஏசுநாதர் உனக்கு உதவி செய்ய வருவாரு, நான் ஏசப்பாவுக்காக காத்துட்டு இருக்கிறேன், அவர் எனக்கு உதவி செய்வாரு, அதனால நான் அதில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் போது அந்த மனிதர் சொன்னாராம், நல்ல செல்வந்தர் அவருக்கு யாருமே கிடையாது. பா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஏசுநாதர் என்னை தான் அனுப்பியிருக்கிறார், உன்னை போஷிக்கும்படியாய், உன்னை பராமரிக்கும்படியாய், உன்னை பாதுகாக்கும்படியாய், உன்னை படிக்க வைக்கும்படியாய் வா என்று சொன்னாராம். இந்த குட்டி பையனுக்கு ஒரே சந்தோஷம். அந்த பெரியவரோடு கூட வீட்டிற்கு போவானா, எல்லாவற்றையும் அவனுக்காக மாற்றி கொடுத்தாராம். படித்து பெரியாளானான். இயேசுவுக்காக, அவருடைய நாம மகிமைக்காக அவன் வாழ்ந்தானாம். யோசித்து பாருங்கள், உதவி உன்னதமான தேவனிடத்திலிருந்து வரும். இயேசு இன்று உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் உதவி வரும் கண்மலை. சோர்ந்து போக வேண்டாம். மனித உதவிகள் நின்று போகலாம், அற்று போகலாம். இங்கிருந்து வந்த நன்மையெல்லாம் நின்றுச்சுது. பிசினஸ்ல வந்த எல்லா லாபம்லாம் நின்று போச்சுது. வியாபாரம் இல்ல, தொழில் இல்ல, வேலை இல்ல. இயேசு இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம். உங்களுக்கு புதிதாக ஒன்று கூட ஏற்படுத்தி அவரால் கொடுக்க முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி வந்திருக்கிறோம் அப்பா. அநேக நேரம் நாங்கள் உதவி கேட்ட இடத்தில் கூட உதாசீனப்படுத்தப்படுகிறோம். அநேக நேரத்திலே உதவிகள் நின்று போய்விடுகிறது. அநேக நேரத்திலே தத்தளிக்கிறோம், என்ன செய்வதென்று. இந்த நாளில் நம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்க அந்த சிந்தையை தாங்க, பாக்கியத்தை தாங்கப்பா. எல்லா போராட்டங்களையும் அப்புறப்படுத்தி தெளிவா உம்மை நோக்கி பார்த்து கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக. இதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் உதவியற்று இருக்கலாம், நம்பிக்கையற்று இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம், இனி என்ன செய்வதென்று சொல்லி வேதனையோடு இருக்கலாம். நீர் இந்த நாளில் நம்முடைய வல்லமையின் கரத்தை நீட்டுவீராக, உதவி செய்வீராக, தூக்கி நிறுத்துவீராக, ஒத்தாசை அனுப்புவீராக. எல்லா வறுமையான பகுதிகளெல்லாம் நிரம்புவதாக ஆசீர்வாதத்தினாலே
செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். துதி கனமகிமை எல்லாம் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும், அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.